அரசியல் கட்சிகள், ஜனநாயக இயக்கங்கள் போன்ற அமைப்புகளில் பணி செய்யக்கூடிய முன்னணி தலைவர்கள் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த திறமையான பொறுப்பாளர்களை வளர்த்தெடுக்கணும், அங்கீகரிக்கணும். இன்னைக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். பொதுவாக ஒரு அரசியல் கட்சிகள், ஜனநாயக இயக்கங்கள்லாம் அது தொடர்ந்து இயங்குவதற்கு மிக முக்கியமான அடிப்படை காரணமாக இருப்பது அடுத்தடுத்து உருவாகக்கூடிய தலைவர்களை பொறுத்தது. அப்படி இது போன்ற இயக்கங்களில் பணி செய்யக்கூடிய முன்னணி மூத்த பொறுப்பாளர்கள் தனக்கு பின்னால் இயங்கக்கூடிய தலைவர்களை கண்டெடுத்து அவர்களை ஆற்றுப்படுத்தி உரிய அங்கீகாரம் கொடுக்கும் பட்சத்தில் அந்த அரசியல் கட்சியும் ஜனநாயக இயக்கங்களும் இன்னும் முழு வீச்சோடு அது இயங்கும் அப்படின்றதுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்குது. அமெரிக்காவினுடைய 44வது அதிபராக ஒபாமா அவர்கள் பதவியேற்றிருந்தார். அவர்தான் முதல் கருப்பின அதிபராகவும் அமெரிக்க மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த அதிபர். ஒபாமா அவர்கள் 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய அதிபராக பதவியேற்று தொடர்ச்சியாக 2 முறை அதிபராக தேர்வு செய்யப்பட்டு அமெரிக்க மக்கள் மனதில் அசைக்க முடியாத ஒரு இடத்தை பிடித்தவர் அதிபர் ஒபாமா அவர்கள். அப்படி அதிபர் ஒபாமா அவர்கள் தான் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தபோது துணை அதிபராக இருந்தவர் ஜோ பைடன் என்பவர். ஜோ பைடன் அவர்களும் தொடர்ந்து 2 முறை துணை அதிபராக இருந்து பணி செய்தவர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விருதுகளில், அந்த அரசு வழங்கக்கூடிய விருதுகளில் மிக உயரிய விருதுகளில் ஒன்று தி மெடல் ஆஃப் தி ஃப்ரீடம், அதாவது சுதந்திர விருது என்ற விருது அமெரிக்காவில் வழங்கப்படுவது வழக்கம். அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ஒபாமா அவர்கள் அந்த சுதந்திர விருதை யாருக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தபோது எந்தவித அறிவிப்புமின்றி திடீரென தன்னோடு துணை அதிபராக பணி செய்த ஜோ பைடனுக்கு அந்த விருதை வழங்குவார். எதிர்பாராமல் அந்த உயரிய விருது தனக்கு அறிவிக்கப்பட்டதை உணர்ந்த துணை அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இந்த விருதுக்கு நான் தகுதியானவன் இல்லை என்றாலும் இந்த விருதை நான் அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பேசுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த விருதை பெறும் பொழுது கண் கலங்கி அந்த விருதை பெற்றுக்கொள்வார். அந்த அளவுக்கு அந்த உயரிய விருதை திடீரென அதிபர் ஒபாமா அவர்கள் ஜோ பைடனுக்கு வழங்கும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷத்திலும் தன் மீது அதிபர் வைத்திருந்த நம்பிக்கையிலும் அவர் கண்காங்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டது. பிற்காலங்களில் அதே ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபராக பதவியேற்ற வரலாறுலாம் இருக்குது. அதாவது தனக்கு கீழ் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவராக இருந்தாலும் சரி, அரசில் தனக்கு கீழ் பணி செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவர் தகுதியானவரா திறமையானவரா என்று கண்டறிந்து அவருக்கு அங்கீகாரம் வழங்குவது என்பது தலைமை பண்புகளில் இருக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒன்று. அப்படித்தான் அதிபர் ஒபாமா அவர்கள் அன்னைக்கு செயல்பட்டிருக்காரு. இப்படி ஜனநாயக இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை அங்கீகரித்து அவர்களுடைய திறமையை பரிசீலித்து உரிய அங்கீகாரம் வழங்கும் பட்சத்தில் அந்த இயக்கம் மிக உயிரோட்டமாக வளர்ச்சி வரும்.